வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. கல் பந்தலில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி வி நாககுமார். இவர் தேனி மாவட்டம் ஒடைப்பட்டி பேரூராட்சி பகுதியில் அமைந்துள்ள தென்பழனி கிராம விவசாயி ஆவார். சுரைக்காய், பாகல், புடலை போன்ற கொடிவகை காய்கறி பயிர்களை சாகுபடி செய்து வரும் இவர் தோட்டக்கலைத்துறையின் மூலம் மானியங்களை பெற்று கல் பந்தல் அமைத்து சுரைக்காய் மற்றும் திராட்சை சாகுபடியினை மேற்கொள்வதோடு கல் பந்தல் அமைத்தல், சொட்டு நீர் பாசனம் அமைத்தல் போன்றவற்றிற்கு தான் தோட்டக்கலைத்துறையின் மூலம் பெற்ற உதவிகள் மற்றும் தொழில்நுட்பங்களை பற்றி நம்மிடம் கூற கேட்டபோது, நான் பயிர் விவசாயம் பண்ணியிருக்கேன் சார். ஃபஸ்ட்டில் பார்த்து சார் வாழை, வெங்காயம் பண்ணிகிட்டு இருந்தேன் சார். வாழை, வெங்காயம், சோளம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அது சரியாக மகசூல் வராதனால திராட்சை பண்ணியிருக்கேன் சார். இப்போ பழைய ரகங்கள் போட்டு திராட்சை எடுத்தேன் சார். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒட்டு திராட்சை, சோனாக்காய், மாணிச்சம்பல் போட்டு இப்போ கொஞ்சம் வருமானம் பரவாயில்ல வந்துட்டுருக்கு சார். பந்தல் காய் இருந்துச்சு சார். இப்போ வந்து கோவக்காய் போட்டிருந்தேன் சார். பாவக்காய், சுரக்காய், முருங்கை, வாழை போட்டு எடுத்துட்டேன் சார். எடுத்துகிட்டு இப்போ வந்து திராட்சைக்கு இப்போ புதுசாக போயிருக்கேன் சார். கல்பந்தல் வந்து சார் திராட்சை போடுறதுக்கு வந்து கல்பந்தல் தேவைப்படுது சார். கல்பந்தல் போட்டதுனால அந்த திராட்சை போட்டு எடுத்துருக்கேன் சார். இப்போ கொஞ்ச நாளாக தெரிஞ்சு வந்துச்சு சார். இப்போ 7 வருஷமாக தெரிஞ்சு வந்துச்சு. புதிய பந்தல் போடுறதுக்கு சார் சொட்டு நீர் ஒன்று கொடுத்தாங்க சார். இந்த வறட்சி டயத்தில் தண்ணி படுற வரைக்கும் சொட்டு நீர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சார். அது பிறகு சார் இது பழம் வரும்போது, திராட்சை பழம் வரும்போது பறவைகள் ரொம்ப தொல்லையாக இருந்துச்சு சார். அதுக்கு வந்து பரவாயில்ல கொடுத்தாங்க சார். தண்ணி நல்லா மிச்சமாகுது சார். தண்ணி மிச்சமாகுது, பிரச்சனை இல்லை, பயிர் நல்லா வருது சார். இந்த கூலி ஆளுக பிரச்சனை இல்லாமல் சார். களை வெட்டுறதுக்கு ஆள் இல்லை, கிடைக்கிறதில்ல. அது சொட்டுநூறு என்ன தூர் பிரச்சனை இல்லை சார். களை வெட்டுறதுக்காக பிரச்சனை இல்லாமல் இருக்குது. பராமரிக்கேன் சார். அவங்களும் ஒரு முறை வந்துடுறாங்க சார். பறவைக்கு வலைப்பட்டு கொடுத்தனால சார் பழங்கள் பிரச்சனை இல்லை சார். பழங்கள் சேதம் இல்லை சார். மார்க்கெட்டுக்கு போகும்போது நல்ல மகசூல் நல்லா இருக்குது சார். விலையும் நமக்கு ஒரு 20% 30% சேர்த்து கிடைக்கும் சார். மேலும் விவரம் பெற விவசாயி வி நாககுமார் அவர்களை 09047472994 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். தேனி மாவட்டம் தோட்டக்கலைத்துறையின் மூலம் தேசிய தோட்டக்கலை இயக்கத்தில் கிழங்கு மலர்கள், உதிரி மலர்கள் உற்பத்தியினை அதிகரிக்கும் நோக்கோடு வேளாண் பெருமக்களுக்கு பல்வேறு மானியங்கள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக கிழங்கு மலர்கள் உற்பத்திக்கும் உதிரி மலர்கள் உற்பத்திக்கும் தேவையான இடுபொருட்கள், தொழில்நுட்பங்கள் மற்றும் மானியங்களை வழங்கப்படுகிறது. மேலும் இது குறித்து தேனி மாவட்டம் அல்லி நகரம் உதவி வேளாண் அலுவலர் கே ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் விளக்கமளிக்கிறார். இப்போ நாங்கள் வந்து தேசிய தோட்டக்கலை இயக்கத்தில் வந்து கிழங்கு மலர்கள்னால் சம்பங்கி பூ, அது மட்டும் இல்லாமல் உதிரி மலர்கள் இதில் வந்து ரோஜா, மல்லிகை, கோழிக்கொண்டைப்பூ, செண்டுப்பூ, அரளி, இது மாதிரியான பூக்களுக்கு வந்து நாங்கள் வந்து விவசாயிகள் தேர்வு செய்து மானியம் கொடுத்துட்ருக்கோம். இந்த உதிரி மலர்கள் திட்டத்தில் ஏன் இப்படி பண்ணுறோம்னா, பரப்பை விரிவாக்குறதுக்காக, உதிரி மலர்கள் ப்ளஸ் கிழங்கு மலர்கள் பரப்பை நாங்கள் அதிகப்படுத்துறதுக்காக விவசாயிகளை தேர்வு செய்து மானியம் கொடுத்து ஊக்குவிச்சிட்ருக்கோம். இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமானது இப்போ விவசாயிகள் பயன்பெற்று மகசூலை அதிகப்படுத்தி அவங்க வருவாயை பெருக்கணுன்றதும்,
அது இல்லாமல் இந்த பரப்பை வந்து விரிவாக்கம் பண்ணணுன்றக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து என்ன பண்ணணுன்னா விவசாயிகள் வந்து அந்த பூ போட்டிருக்கணும். அந்த மாதிரி விவசாயிகள் நாங்கள் தேர்வு செஞ்சு கள ஆய்வுக்கு போவோம். வேளாண்மை உதவி அலுவலர், தோட்டக்கலை அலுவலர், தோட்டக்கலை உதவி இயக்குனர் 3 பேர் கள ஆய்வுக்கு போவோம். அவங்கள வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தேவையான ஆவணங்களான சிட்டா, அடங்கல், வரைபடம், மண் பரிசோதனை, நீர் பரிசோதனை ஆய்வு முடிவுகளையும் பெற்றுக்கொண்டு அவரோட வங்கி கணக்கு புத்தகம், ரேஷன் கார்டு நகல் ப்ளஸ் 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதை வாங்கிட்டு நாங்கள் அவங்களுக்கு வந்து மானியத்தை வந்து கிழங்கு மலர்களுக்கு வந்து மானியமாக ஒரு ஹெக்டேருக்கு 37,500 37,500 அவரோட கிழங்கு வாங்கினதுக்காக ஊக்கத்தொகையாக நாங்கள் வந்து வங்கி கணக்குக்கு வந்து நேரடியாக அனுப்பிச்சிடுறோம். உதிரி மலர்கள் திட்டத்தில் வந்து ஒரு ஹெக்டேருக்கு வந்து 10,000 ரூபாய், ஒரு ஹெக்டேருக்கு 10,000 ரூபாய் நாங்கள் மானியமாக வழங்குகிறோம். இந்த 10,000 ரூபாயில் வந்து 6,000 ரூபாயை செடிகள் ப்ளஸ் விதைகள் வாங்கினதுக்கு மானியமாகவும் 4,000 ரூபாயை இடுபொருள்னால் நீரில் கரையக்கூட உரங்கள் 19 13 அதுபோக அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, பூச்சிக்கொல்லி மருந்துகள் இமிடாக்ளோபிரிட் ப்ளஸ் பூஞ்சான கொல்லி, கார்பன்டாசிம் ப்ளஸ் மேங்கோசப், இந்த மாதிரி நாங்கள் வழங்கிட்டுருக்கோம். இப்போ ஒரு விவசாயி வந்து அவர் ஒரு 20 சென்ட் போட்டிருந்தா கூட கொடுப்போம். மேக்ஸிமம் வந்து ஒரு விவசாயி வந்து 4 ஹெக்டேர் வரைக்கும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். இது வரைக்கும் இந்த வருடத்திற்கு வந்து உதிரி மலர்கள் திட்டத்தில் வந்து ஒரு 8 ஹெக்டேருக்கு நாங்கள் பயனாளிகளை தேர்வு செஞ்சுருக்கோம். அது மாதிரி கிழங்கு மலர்களில் வந்து சம்பங்கிப்பூ ஒரு 4 ஹெக்டேர் வந்து விவசாயிகள் நாங்கள் தேர்வு செஞ்சுருக்கோம். இதில் வந்து கிட்டத்தட்ட 10 விவசாயிகள் வராங்க. இது மாதிரி நாங்கள் வந்து விவசாயிகளை தேர்வு செஞ்சு அவங்கள ஊக்குவிச்சு வந்து மலர்கள் சாகுபடியை பரப்பினை மேலும் வருஷம் அதிகப்படுத்திட்டு இருக்கோம். இது மாதிரியாக தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் கீழ் கிழங்கு மலர்கள் பரப்பு விரிவாக்கத்தில் வருடத்திற்கு ஒரு 10 விவசாயிகளையும், உதிரி மலர்கள் பரப்பு விரிவாக்கத்தில் வருடத்திற்கு தேனி வட்டாரத்தில் ஒரு 20 விவசாயிகளும் தேர்வு செய்து மானியங்கள் வழங்கிக் கொண்டு பரப்பை அதிகப்படுத்தி கொண்டு வருகிறோம். மேலும் விவரம் பெற உதவி வேளாண் அலுவலர் கே. ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களை 09677597070 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.